ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் ஒரு பிரசாதம். இது எங்கே பண்ணுவோம், எந்த ஏரியாவில் இது வந்து ஃபேமஸான ஒரு பிரசாதம் அப்படின்னா பஞ்சாப்ல அம்ரித்சர் கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா? நம்ம வேலூர் கோல்டன் டெம்பிள் கிடையாது, அம்ரித்சர் பஞ்சாப்ல இருக்கிற கோல்டன் டெம்பிளில் பிரசாதமாக கொடுப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா பஞ்சாப்லேயும் எல்லா குருத்வார்லேயும் மேக்ஸிமம் கொடுக்குற பிரசாதம் இதுதான். ஸோ இது பேர் வந்து கடா பிரசாத். ஓகேவா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணாதான் அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டோட தான் எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு கிளாஸ் நெய் எடுத்துருக்கேன், ஒரு கிளாஸ் சர்க்கரை எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மெயின் வந்து கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து கடையில் வாங்குற கோதுமை மாவு கிடையாது. கடையில் வாங்குற கோதுமை மாவு நல்லா இருக்காது, களி மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ எப்பவுமே அதில் பண்ணாதீங்க. இந்த ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னா நம்ம பியூர் கோதுமை வாங்கி அரைச்சிக்கணும். அது கூட வந்து ரொம்ப சாஃப்டாக அரைச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது. இன்னொன்று, நாங்கள் அங்கே பஞ்சாபில் வந்து லூதியானாவில் இருந்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த லூதியானாவில் ரெண்டுக்கு இருக்கும்போது அந்த ஆண்டி அவங்க வீட்டில் வந்து நம்ம ரைஸ் பேக் எல்லாம் எப்படி 20-25 கிலோ வாங்குவோம், அதே மாதிரி அவங்க வந்து கோதுமை ஒரு 20-25 கிலோ வாங்குவாங்க. அது மிஷின் அரைப்பாங்க. அந்த மிஷின் எப்படியா இருப்பாங்கன்னா சாஃப்டாக இருக்காது, இந்த மாதிரி குறையா இருக்கும். ரவை கிடையாதுங்க இது. அந்த டெக்ஸ்டரே வந்து கொஞ்சம் குறைக்க மாதிரி தெரியும், சாஃப்டாக இருக்காது. ஓகே, ஸோ இந்த குறைப்பான கோதுமை மாவுல பண்ணாதான் வந்து டேஸ்ட். அவங்க வந்து ரோட்டி பண்ணாலும் சரி, வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா மாவும் சாஃப்டாக அரைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக அரைப்பாங்க. ஓகேவா? இதில் பண்ணாதான் இந்த பிரசாதம் டேஸ்டாக இருக்கும். ஸோ நார்மலாக கடையில் கிடைக்கிற கோதுமை மாவில் பண்ணால் டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது, ட்ரை பண்ணவே வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஈக்குவலான மெஷர்மெண்ட் இதில் வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கிளாஸ்க்கே நிறைய வரும், குட்டி டீ கிளாஸ் ஆக்சுவலி இது. ஸோ இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் தான். கோதுமை மாவு குறைப்பாக அரைச்சது, சர்க்கரை, நெய் அண்ட் வாட்டர் வந்து 1:2 போட்டுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நெய் போட்டுக்கோங்க. ஸோ இன்னொரு சைடு வந்து நான் தண்ணி ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், 2 கிளாஸ் தண்ணி. ஓகே, ஆன் பண்ணலாம், மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கோதுமை மாவு ஃப்ரை ஆகுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி நம்ம தண்ணி பாயில் பண்ணாவே போதும். இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். கீ ஹீட் ஆச்சான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னும் ஆக போகுது, ஆனா ஒன்னும் ஆகாது. சர்க்கரை போட்ட கோதுமை மாவு தான் போட்டா. இப்ப பாருங்க. ஓகே, சிம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா கோதுமை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இங்கெல்லாம் கேசரி நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? ஸோ அங்கெல்லாம் கடா பிரசாத் ஃபேமஸான ஒரு பிரசாதம். பஞ்சாப் டிஷ்ஷஸ் வந்து நல்லா இருக்குங்க. நான் ஆண்டி கிட்ட நிறைய ரெசிபிஸ் கற்றுக்கிட்டேன். அதுல இது ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை, பேக்கெட் கோதுமை நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற மாவு எடுத்துட்டு வந்து பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு சூப்பராக இருந்தது. ஸோ ஹாட் வாட்டர் ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சுக்கலாம். ஏன்னா இது திடீர்னு ப்ரௌனிஷ் வந்துடும். ப்ரௌன் கலர் வர வரையிலும் ஃப்ரை பண்ணுங்க. இந்த கலர்லயே கோதுமை கலர்ல இருக்கும்போது நம்ம வாட்டர் போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த என்ன கலர் வரும்னா நம்ம காஃபி கலர் வரணும். காஃபி சாப்பிடுவோம் இல்லையா? காஃபி பவுடர் கிடையாது, காஃபி கலர்ல வரும். அப்பதான் வந்து இந்த தண்ணி ஊற்றும். காஃபி கலர் வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றுன. எதுக்கு சிரிக்கிறா?
காஃபி பொடி கிடையாதுங்க, நார்மல் காஃபி கலர் வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. அப்போ வரையிலும் சிம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. எவ்வளோ இதுக்கு வந்து மெயின் ஃப்ரை பண்ணுறது தான். ஸோ எவ்வளோ நல்லா சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணுவோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து ஆயிலில் வந்து கோதுமை மாவு போட்ட மாதிரி இருக்கு. இதில் ஆயிலில் கோதுமை மாவு மாதிரி இருக்கு. பட் அப்படியே பார்த்துட்டே இருந்தால் கலர் மாறிடும். பார்த்தீங்களா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கே கலர் எவ்வளோ மாறிச்சுன்னு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் அந்த கரெக்டான அந்த பிரசாதமோட டேஸ்ட் அந்த அந்த கலர் வந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் லைட் சாக்லேட் கலர் வந்துச்சு. ஐ திங்க் என்ன தெரியுதா காஃபி கலர். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆச்சு. ஸோ இந்த டைம்ல தண்ணி ஆல்ரெடி நான் பாயில் பண்ணிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம இதில் வந்து சர்க்கரை போடணும். தண்ணி அண்ட் சர்க்கரை ஒரே வாட்டி போட்டுடலாம். ஓகே, நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணா இதுல ஏலக்காய் எதுவுமே போடக்கூடாதுங்க. இந்த 3 இன்கிரீடியன்ஸ் தான் இதுல மெயின். பார்க்க வேண்டியது அந்த கோதுமை மாவோட டெக்ஸ்சர் மட்டும்தான். ரொம்ப சாஃப்டா கோதுமை மாவு இருந்தா எக்ஸாக்ட் கடா பிரசாத் மாதிரி வராது. அவங்களோட இதுவே வந்து அந்த கொரப்பா இருக்கிற கோதுமை மாவு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வீடியோல இருக்கிறத விட இங்க இன்னும் டார்க்கா இருக்கு. பாத்தீங்களா ரொம்ப சுடுது கரெக்ட் எனக்கு, அதனால கிளாஸ்ல பிடிச்சிட்டு இருக்கேன். This is what கடா பிரசாதம். கடா பிரசாத் பஞ்சாப் கோல்டன் டெம்பிள் கடா பிரசாத். இதுல வந்து நட்ஸ் போடக்கூடாது, ஏலக்காய் போடக்கூடாது, நம்ம ரவை கேசரி போடுற எந்த ஒரு இன்கிரீடியன்ஸ் போடவே கூடாதுன்னா. இதுல வந்து போடுறது அந்த 3 இன்கிரீடியன்ஸ் தான். கோதுமை வந்து கொரப்பா அரைச்சிக்கோங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். நான் வேற வந்து கோல்டன் டெம்பிள் போயிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. மறுபடியும் போய் இன்னும் கொஞ்சம் தரீங்களா, தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் சொல்றது அமிர்த்சர் கோல்டன் டெம்பிள். அப்புறம் ஆண்டி கிட்ட கேட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அவங்க வெறும் நெய் தான், இங்க மட்டும் கிடையாது, கோல்டன் டெம்பிளே கிடையாது, அந்த பஞ்சாப்ல இருக்கிற எல்லா குருத்வார்லயும் இந்த பிரசாதம் பண்ணுவாங்க. கை வச்சா வந்து அப்படியே நெய் கொட்டும். பஞ்சாப்னாவே வந்து நெய் பன்னீர் இதுக்குதான் ஃபேமஸ். பார்த்தீங்களா இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். அந்த தண்ணி ஈரத்தன்மை எல்லாம் போயிடும். 3 இன்கிரீடியன்ஸ்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. கோதுமை ரவை ஃப்ரை பண்றதுலதான் மெயின். கோதுமை மாவு கோதுமை ரவை கிடையாது, கோதுமை மாவு லைட்டா கொரப்பா ஃப்ரை பண்ணுவாங்க. சரி, மிஷினா இருப்பாங்க, அதுலயே அவங்க ரோட்டி பண்ணுவாங்க வீட்டுல டெய்லி யூஸ். புல்கா ரோட்டி வந்து அவங்க வீட்டுல ரெகுலரா அந்த கொரப்பான இதுலதான் பண்ணுவாங்க. ஒட்டவே ஒட்டாது, தெரியுதா? இப்ப நான் இப்போ கரிட்டில இப்படி எடுக்கிறேன் பாருங்க. செம்ம. ஓகே, சூடா இருக்கும் போது சாப்பிடுறத விட ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க, செம்மையா இருக்கும். இப்ப சாப்பிட்ட நாக்கு சுத்திடும், புண்ணாயிடும். ஓகே, அவ்வளவுதான், நான் ஆஃப் பண்ணிடுறேன். பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. ஓகே, சூப்பரா வந்துச்சா? ஹல்வா மாதிரி வந்துச்சா? செம்மையா இருக்கும். ஓகே, இது வந்து இப்போ இப்படி இருக்கு, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா இப்படி இருக்கும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது டேஸ்ட் எப்படி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் டேஸ்ட் பார்க்குறேன்.
இப்போ இவ்வளோ சூடாக சாப்பிட்டா வந்து அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போதான் கீ வெளியே வருது பார்த்தீங்களா? ஸோ நல்லா ஆறிச்சுங்க. ஓகே, அப்படியே வந்து ரவை கேசரி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனா ரவை கேசரி கிடையாது. ஆற வச்சு சாப்பிடுங்க, சூடா சாப்பிட்டா நல்லா இருக்காது. எவ்வளவு நல்லா ஆறுமோ அவ்வளவு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த டேஸ்ட் வந்துச்சு. அந்த குருத்வாரில் கொடுத்த அந்த ஃப்ளேவர் வந்துச்சு. எதனால இந்த ஃப்ளேவர் வந்துச்சுன்னா அது கொரப்பா இருக்கும் இல்லையா அது. இன்னொன்று, நீங்கள் பதாஞ்சலியில் கோதுமை கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த கோதுமை வச்சு ட்ரை பண்ணுங்க, சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஏன்னா அங்கே வர கோதுமைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த டேஸ்ட்டு கரெக்டான அந்த குருத்வார் டேஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கடா பிரசாத் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.